என்னதான் ஆச்சு இந்த கோலிவுட் டவுனுக்கு சமீப காலமா டிவோர்ஸ் செய்திகள் அதிகமாயிட்டே இருக்கு. சமந்தா நாகச்சைந்தன்யா டிவோர்ஸ் பண்ணதுல தொடங்கி டி இமான் மோனிகா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவின்னு பல செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த டிவோர்ஸ்க்கு உண்மையான காரணம் தெரியாமலேயே இருக்கு. மேலும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்ன்றதுனால அவங்க ஃபேன்ஸும் எதுவும் இதை பத்தி கேட்கறது இல்ல. ஆனா இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சிலர் மீடியால பேட்டி கொடுக்கறது அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பேட்டிகளும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகை நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவிக்கும் டிவோர்ஸ் ஆக போறதா வந்த செய்தி சோஷியல் மீடியால பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாஃப்டான பொசிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பொசிஷனை யாராலையுமே அவ்வளோ ஈஸியா தட்டி பறிக்க முடியாது இல்லையா? ஜெயம் ரவி அவருக்கான பிளேஸ தக்க வச்சுட்டு இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள தீராத பிரச்சனைகள், அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்து கோர்ட் வாசல் வரைக்கும் போயிருக்காங்க என்ற செய்தி சோஷியல் மீடியால பரவிட்டு வருது. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி ரவிக்கும் 2009 தான் திருமணம் நடந்துச்சு. இவங்களோட திருமணம் ஒரு காதல் திருமணம்னு பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணும்போது வெளியே எங்கேயாச்சும் சுத்தினா யாராவது அதை போட்டோஸ் எடுத்து அதன் மூலமா எங்க காதல் வீட்டுக்கு தெரியும் வரும்னு இதனாலேயே நாங்க கார்ல சுத்திட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பயந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி அவங்க பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்படின்னு இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இப்படி காதலிச்சவங்க எப்படி டிவோர்ஸ் பண்ண முடிவு எடுத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் குழப்பமாகவே இருக்குது. பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச நடிகையோடு ஜெயம் ரவி சேர்த்து வச்சு கிசு வந்ததாகவும் அதனால ஆர்த்தி ரவி அதிருப்தியாகி இந்த பிரச்சனை தொடங்கிச்சுன்னு சொல்லப்படுது. டிவோர்ஸ்ல ஆர்த்தி ரவிக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆர்த்தியே ரியாக்ட் பண்ற விதமா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெயம் படம் வெளியாகி 21 வருஷம் ஆகுது. அதை ஜெயம் ரவி ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. அப்படி ஒரு போஸ்டர் ஆர்த்தி ரவி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மேலும் இந்த போஸ்டர்ல திருவிழா வந்த சாங்ல போயா போயா உன் வேலையத்தான் பார்த்துக்கிட்டு போயா போயா லிரிக்ஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமா ஆர்த்தி ரவி எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் ஆகல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், இப்படி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்றவங்க அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ற விதமா அந்த போஸ்ட் போடப்பட்ட மாதிரி தெரிய வருது. சைரன் படத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி பிரதர், ஜீனி, தனி ஒருவன் 2 இந்த மாதிரியான படங்கள் பண்ணிட்டு வராரு. சீக்கிரமே இந்த படங்களோட அப்டேட்டும் பேக் டு பேக் வர போறதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.